எபிசோடோட ஓப்பனிங்கில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான பேலஸை காட்டுறாங்க. அந்த பேலஸில் ஒரு ஹீரோயின் ஒரு கத்திக்கிட்டு இருக்க ஒரு கும்பல் ஒன்று. அப்போ ஒருத்தன் வாழை ஒரு ஊறாங்க. அப்பாவும் ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்கன்னு ஒருத்தன் எழுறாங்க. அவங்க சொல்கிறான் ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க, நாங்கள் என்ன தப்பு பண்ணுன்றாங்க. அப்போ அவங்க சொல்கிறான் நீங்கள் உங்களை மன்னிக்கிறேன். அப்போ இந்த பொண்ணு சொல்கிறான் அப்பா அப்பா விட்டுருங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்க அப்பா அப்பான்னு கஞ்சிறான். அந்த பொண்ணு அவன் வாழை உருவன்னு கண்ட்ரோலில் தண்ணி வடியுது, என்ன சரின்னு முடிச்சிடுச்சு. அவன் சொல்கிறான் நீங்கள் செஞ்சது ரோதுக்கவங்க உசிரோட உடலாண்டாய்க்கு அவ கத்துறான். திடீர்னு பார்த்தா கண் முடிக்கிறாங்க, யார் கழுத்தை பிடிக்கணும் உச்சிர மாரிக்குன்னு பார்த்தா இது அவளை கனவுல இருந்த கண் முடிச்சு எறும்பி குந்திட்டு யோசிச்சா என்ன கெட்ட கனவுண்டு. இந்த கனவனைக்கு எத்தனை பலமுறை வந்துட்டுன்னு யோசிச்சதுக்குள்ள பார்த்தா ஒரு கோஸ்ட்டுன்னு வந்துடுங்க. ஷாக்காயிட்டு அப்படியே பார்த்தா அந்த கோஸ்ட் ஏதோ சொல்லுது, அதுக்காகவும் ஏதோ யோசிக்கிறான். அதோட அப்படியே கட் பண்ணால் இங்கே ஏதோ ஒரு ஸ்டூடியோ காட்டுறாங்க. அந்த ஸ்டூடியோவில் இந்த விளம்பரம் செய்கிறதுக்கு நடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறேன் விளம்பரம் நடிக்கிறதில்ல, நான் நிறைய மெடல்லாம் வாங்கி வைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அவள் பாராட்டுறாங்க நீங்கள் சூப்பராக செய்கிறீங்க அப்படி இப்படின்னு. அப்போ அவள் சரி அப்படின்ட்டு போகிறான். அப்போ போய்க்கல யாரோ கூப்பிட்றாங்க. திரும்பி பார்த்தா ஒரு லேடி ஒரு நீங்கள் சின்னத்தலான்றா. ஐயா அவன் என்னடியாக்கும் நீங்கள் சொன்னீங்க புதையல் இருக்கின்றேன்னு. ஐயோ யோசிக்கிறான் எனக்கு அந்த கோஸ்ட்டெல்லாம் பழங்கு சின்னத்துலேருந்தே கோஸ்ட்டெல்லாம் பழங்கு அன்னைக்கு. அதெல்லாம் அந்த பாட்டியும் சென்னாவோட புதையலை பார்த்துட்டு அதுக்கு உங்களோட நீங்கள் பெரிய அறிவாளின்னு தமிழ் காட்டுறாங்க யோசிச்சுக்கிட்டு யோசிக்கிறான். அந்த பாட்டி என்னை விட்டா தானே நைட் ஃபுல்லாக தூங்க விடலன்னு யோசிக்கிறான். அப்போ அவள் சொல்கிறான் இந்த பாட்டி எனக்கு சொத்து வச்சுட்டு பேத்திக்கா என் பாட்டி ரொம்ப நல்லா பண்ணுறான். ஐயோ சொல்கிறான் சிரிக்கிறான். ஐயோ ஒரு மாதிரி க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுக்குறாப்பா. அவள் தாட்டாப்பா என்னட்டு போகிறாப்போ ஏதோ திறமை இருக்கு. அப்போது பார்த்தா தேங்க்யூன்ட்டு சவுண்ட் வருது. திரும்பி நான் பார்த்தா யாரும் கோலங்களா. அப்போது நினைக்கிறேன் இந்த பாட்டின்னு தொல்லை பண்ணிகிட்டே இருந்தான்னு பரவாயில்ல. அப்போ ஒரு ரூமில் ரெஸ்ட் எடுக்க போய்த்தான். அப்போ ரெஸ்ட் எடுத்து வீட்டுக்கல மிஸ்ஸியான்ட்டு பின்னால் மேடும் நான் அவள் அலங்காரப்படுத்திட்டு அப்போ திட்டின்ட்டு ரெண்டு கண் நீ பார்க்கு. அப்போவோ சூரியப்பா இது என்ன இந்த கழுத்தை இருபுறம் இருக்கு, என்ன இது இந்த கண்ணெங்கேயே பார்த்துருக்கேன் அப்படின்ற பார்த்தா எனக்கு வர கெட்ட கனவுல அவள் சாவிக்கல அந்த கண் அப்படின்றப்ப ஒரு மாதிரி வாயெல்லாம் பற்றிக்கிட்டு எழும்பிக்கிட்டு ஒரு நான் பாறைன்ட்டு ஓடுறான். ஓடிப்போனால் அந்த ரூமுக்கு போகிறான். நடிக்கிறேன் உங்கள் அப்பாவை உங்களோட ஸ்கிரிப்ட் எழுதி வச்சோம் போய் பாருங்க அதான்றான். அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கல மேலே ஏதோ ஆடுது, என்ன ஆடுதுன்னு பார்த்தா மேலே வைக்கிற அந்த லைட் அப்படியே கலண்டு விடுது. அப்போ பாருங்கள் பின்னால் பாருங்கள் அப்படின்னு கத்துறாங்க. அப்போது இப்போ என்ன நடக்குது திரும்பி பார்த்தா அப்படியே விழுந்துட்டோம் மேலே விழுந்து மிஸ்ஸியாக எல்லாரும் கத்துறாங்க. அப்போ அப்படியே செத்துட்டா. அப்போ அவளாகி போகுது. கடைசியில் இந்த ஆவி சின்னத்துலேருந்து எனக்கு வழங்குறதுல அந்த ஆவியிலாம் செத்துட்டேன்றான். இப்போ திடீர்னு ஒரு ரூமை காட்டுறாங்க. அப்போ கீசி கத்திக்கிட்டே கண் முழிக்கிறா. வரும் யார் என்ன நடக்குது இங்கே அப்படி யோசிக்கிற பார்த்தா கண்ணடியில் பார்த்தா என்ன இது யார் முகம் இதுன்ட்டு ஆவி பார்க்குறா கியூட்டா. அப்போ அந்த உடம்பா மிஸ் கம்மியோட உடம்புன்னு யோசித்துட்டு கேட்கலாம். அங்கே ஒருத்தன் பாரு வந்து உன்னை எவ்வளோ நேரமாக சாப்பிட கூப்பிட்டு கிடக்குறேன் வர தெரியும் அவனைக்கு அப்படின்ட்டு ஏசுகிறான். அவங்க ஏசிவிட்டு அப்போ யோசிக்கிறான் இவனா இன்னைக்கு ஏதோ யோசித்துவிட்டு அவன் ஏசிவிட்டு போகிறான் மிஸ் கம்மியாக. அப்போ அவன் போகல என்ன நடந்து தெரியா திடீர்னு கோவம் வந்து தழுவானி எடுத்து அவங்க தூளி ஒரு அட்டியில் அவன் முழுசி என்னடா என்ன இதுன்னு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டான். அப்பாவும் கட்டும் கோவத்தோட வைக்கான். அதோட இந்த எபிசோட் முடியுது.